நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் செம்மையாக இருக்கேங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, யாருமே கொடுக்காத ஒரு விஷயங்க. அதாவது மோட்டாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8 வருஷம் வாரண்ட்டி வந்து கொடுக்குறாங்க. 8 வருஷம் அப்படி இல்லைனா 60,000 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து வாரண்ட்டி வந்து கொடுக்குறாங்க. ஃபிக்ஸ்ட் பேட்டரியும் கொடுக்குறாங்க, நமக்கு வந்து போர்ட்டபிள் பேட்டரியும் கொடுக்குறாங்க. ஒரு முறை ஃபுல் சார்ஜ் பண்ணோன்னா 212 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து ரேஞ்ச் போக முடியும்னு சொல்கிறாங்க. ஸ்பீடும் பார்த்தீங்க அப்படின்னா தாறுமாறாக போகுதுங்க. 105 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து டாப் ஸ்பீடு வந்து போகுது. ரிவர்ஸோடு சேர்த்து நமக்கு வந்து 5 மோடு வந்து கொடுக்குறாங்க. சீட்டிங் பார்க்குறப்ப சின்னதாக இருக்கிற மாதிரி தெரியுது, பட் 2 பேர் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாகவே வந்து போக முடியுது. 7 இன்ச்சில் நமக்கு வந்து TFT டிஸ்பிளே கொடுக்குறாங்க. நம்ம டயரில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து டிஸ்பிளேலே வந்து பார்த்துக்க முடியும். கனெக்டிவிட்டி ஃபீச்சரும் கொடுக்குறாங்க. டாப் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி வந்து 2 வீல்லே நமக்கு வந்து டிஸ்க் பிரேக் வந்து கொடுக்குறாங்க. இன்னும் அந்த சிம்பிள் ஒன் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து இருக்குது. வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். அப்புறம் எப்போதும் சொல்கிறது தான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ், ரைட் ரிவ்யூ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி டிசைன் பற்றி வந்து நான் சொல்லிடுறேங்க. ஏன்னா டிசைன் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா நிறைய எட்ஜஸ் வந்து வருது, கட்டிங் எட்ஜஸ் வருது, நல்லா ஷார்ப்பாக வந்து நமக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து யூனிக்காக இருக்குது, பார்க்குறதுக்கு நமக்கு வந்து நல்லாயிருக்கு. ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து போவோம். ஸோ இனிஷியலாக நம்ம வந்து ஃப்ரண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ஃப்ரண்ட் டிசைனே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பைக்கில் கொடுக்குற மாதிரி வந்து ஒரு ஹெட்லைட்டோட டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேனலுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எட்ஜஸ் வந்து வருது, ஷார்ப்பாக வந்துருக்கு, பைக்கோட ஹெட்லைட் மாதிரி வந்துருக்கு. அதே மாதிரி நமக்கு லைட்டிங்குமே மேலேயும் டிஆர்எல் வந்து வருது. நமக்கு வந்து லோ பீமும் பார்த்திங்கன்னா நம்ம சாவி ஆன் பண்ணோன்னு எரியுது. இப்போ நான் ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா 2 சைடுமே நமக்கு வந்து டிஆர்எல் செட்டப் வந்து வருது. லோ பீம் வந்து ஆனில் தான் வந்து இருக்கும். இப்போ இதில் நமக்கு வந்து நைட்டில் போகிறோம், விசிபிலிட்டி தேவை அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா ஹெட்லைட்டும் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ ஹெட்லைட் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹை பீம் வந்து வரும். ஸோ அதிலே நமக்கு வந்து இன்டிகிரேட் ஆகி வர மாதிரி பாஸ் ஸ்விட்ச் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஹெட்லைட் ஆனில் இருக்குது. ஸோ சேம் ஸ்விட்ச்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாஸ் லைட்டும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அந்த லைட்டிங் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நீட்டாக ஷார்ப்பாக வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு பைக்கோட லைட்டு மாதிரி, பைக்கோட ஃபேஸ் மாதிரி அந்த ஃப்ரண்ட்டு ஃபேஸே வந்து செம்மையாக இருக்குது. சைடில் வர இண்டிகேட்டர்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா நீளமாக இருக்குது. அதுவுமே வந்து நமக்கு வந்து ஷார்ப்பாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகேட்டருமே வந்து லுக்காக இருக்குது. ஸோ வண்டியில் வந்து ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஷார்ப்பாக நல்ல எட்ஜஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டரை சுற்றி ரெட் கலரில் பார்த்திங்கன்னா ஒரு பேனல் வந்து வருது. ஸோ ஃபைபர் தான், பட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கலருக்கு ஏற்ற மாதிரியே வீலும் பார்த்திங்க அப்படின்னா கலர்டு வீலு, அதுவுமே நமக்கு வந்து ரெட் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃப்ரண்ட்டு போர்ஷன் அப்படிங்கிறது ஒரு செம்மையாக டிசைன் பண்ணியிருக்காங்க. மட்கார்டுமே பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே அந்த ஒரு ஷார்ப்பு கட்டிங் எட்ஜ் அதை வந்து யூஸ் பண்ணி பயங்கர ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க. டிசைனோடு சேர்ந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அப்படியே ஸ்பெசிஃபிகேஷனே வந்து டச் பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் டயர் பொறுத்த வரைக்கும் வந்து 12 இன்ச்சில் கொடுக்குறாங்க. செக்ஷன் பார்க்குறப்ப 90 செக்ஷனில் வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் வந்து வருது. ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு வந்து பெட்டல் டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். 2 சைடும் நமக்கு வந்து ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ 12 இன்ச்சு வீல் அப்படிங்கிறப்ப நமக்கு கிரிப்பும் பார்த்திங்க அப்படின்னா வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டு போர்ஷன் பொறுத்த வரைக்கும் வந்து ஓகே. அப்படியே அந்த ஃப்ரண்ட் ஆப்ரானுக்கு வந்தோம் அப்படின்னா அந்த ஆப்ரானுமே வந்து நிறைய எட்ஜஸ் வந்து வருது, ஒரு வி ஷேப்பில் வந்து வருது, ஷார்ப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. மிரர்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா அதுவுமே வந்து ஒரு நல்லா ஷார்ப்பாக வர மாதிரி அக்ரெசிவாக தான், ஸ்போர்ட்டியாக தான் கொடுக்குறாங்க. அதை நம்ம ஹரிசான்லாம் வந்து வச்சுக்கலாம், இல்லை வெர்டிகலாகவும் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ வெர்டிகலாக வைக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல ஃபீல் வந்து வருது. ஸோ நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நமக்கு எப்படி ஆப்ரான் வெளியில் வந்து நமக்கு வந்து ஷார்ப்பாக வந்து தெரியுதோ அதே மாதிரி நமக்கு உள்ள அப்படியே டிஸ்பிளே சைடும் வந்தோம் அப்படின்னா இந்த இடங்களுமே வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைனாக தான் இருக்கும் ஸ்கூட்டர்ஸில். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு எட்ஜ் வந்து கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு கார்ட்டூனோட ஃபேஸ் மாதிரி இந்த அப்படியே நம்ம வந்து பார்க்குறப்ப நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா ஒரு கார்ட்டூனோட ஃபேஸ் மாதிரி நமக்கு வந்து தெரியுது. டிஸ்பிளேயும் வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது. பட் டிஸ்பிளே பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பேசுவோம். ஸ்விட்சஸும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்லா ப்ரீமியமாக குவாலிட்டியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு கில் ஸ்விட்சும் வந்து வருது. ஸோ இது வந்து ஒரு சேஃப்டி வைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்கூட்டரில் முன்னாடி ஒரு குழந்தையே நிற்கிதுன்னா நம்ம கில் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டோன்னா அது அசலேஷன் கொடுத்தாலும் வெஹிக்கிள் மூவ் ஆகாது. அப்போ அது சேஃப்டி வைஸ் வந்து நல்லா தேவை. ஜாய்ஸ்டிக் ஸ்விட்சஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து டிஸ்பிளே பற்றி பார்க்குறப்ப பார்ப்போம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரிவர்ஸ் மோடுக்கான ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து ஹை பீமுக்கான ஸ்விட்ச் ப்ளஸ் வந்து பாஸ் ஸ்விட்ச் வந்து வருது, இண்டிகேட்டர் ஸ்விட்ச் வருது, ஹாரன் வந்து எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்விட்சஸ் வந்து நல்லா ப்ரீமியமாகவும் இருக்குது, கலர்ஃபுல்லாகவும் நமக்கு வந்து ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி ஃப்ரண்ட் பேனலுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்த்த வரைக்கும் நிறையா ஸ்கூட்டர்ஸில் வந்து சிங்கிள் பேனலாக தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எட்ஜஸ் கார்னர்ஸ் எதுவுமே வந்து வராது.
ஸோ இவங்க லுக்கை வந்து நல்லா ஒரு ஸ்போர்ட்டிவாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி இந்த பேனல் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் பேனலே நமக்கு வந்து கொடுக்கல, ஃபுல்லாகவே வந்து ஒரு அக்ரெசிவாக ஷார்ப்பாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த மாதிரி நம்ம வந்து டிசைனுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறப்ப ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து க்ளவ் பாக்ஸ் வந்து மிஸ் ஆகுது. நானே வண்டி ஓட்டுறேன் அப்படின்னா பெரும்பாலும் என்னோடய பர்ஸை வந்து க்ளவ் பாக்ஸில் தான் என்னோடய வண்டியில் வைப்பேன். ஸோ அந்த க்ளவ் பாக்ஸ் 2 சைடும் மிஸ் ஆகுறது கொஞ்சம் வருத்தம் தான். ஒரு ஃபேமிலி மேனுக்குலாம் அது வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டாக தான் வந்து இருக்கும். ஸோ அதுமாதிரி சார்ஜிங் போர்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து நம்ம வந்து அந்த ஒரு ரைடிங் ஸ்டாண்ட்ஸ் உட்காரத்துக்கு எப்படி இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். அடுத்து வந்து நமக்கு வந்து அந்த ஒரு ரைட் பண்ணுறப்ப அந்த ஒரு கம்ஃபர்ட் அப்படி பார்க்குறப்ப நமக்கு வந்து ரைடருக்கு நல்ல கம்ஃபர்டபுள் வந்து இருக்கும். ஏன்னா சீட்ஸுமே வந்து நமக்கு வந்து நல்லா ப்ராடான சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் கூட வந்து ஃப்ளோர் போர்ட் ஏரியா வந்து ரொம்ப காம்பாக்டாக இருக்கே, ஸோ கால் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். ஏன்னா முன்னாடி வந்து பெரிய ஸ்பேஸ் இல்லை பாருங்கள். ஸோ முன்னாடி நான் அப்படி உட்காந்துருக்கேன்னா சீட்டில் தான் நவுந்து தான் உட்காரணும், முன்னாடி என்னால் வைக்க முடியாது. பட் இருந்தாலும் இவங்க வந்து சைடில் வந்து நமக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பில்லியன் ரைடர் ஃபுட் ரெஸ்ட்டு. ஸோ இந்த அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிறதுனால ஓட்டும் போது காலை இப்படி வச்சுக்கலாம். ஸோ அதனால் நம்ம பின்னாடி நவுந்து உட்காரணுங்கிற அவசியம் வந்து இருக்காது. ஸோ இப்படி வச்சு ஓட்டுறப்ப இப்போ நானுமே நிறையா வண்டியில் ஓட்டிகிட்டு தான் இருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 20-30 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு தான் வந்தேன். ஸோ அதனால் முன்னாடி வைக்க முடியலனாலும் சைடில் வைக்கிறதுனால நமக்கு வந்து காலும் வலிக்கல, நல்லா கம்ஃபர்டபுளாக தான் வந்து இருக்குது. ஸோ அதனால் ரைடிங் கம்ஃபர்ட் வந்து ஓகே தான். உட்காந்துருக்கிறப்ப அந்த ஒரு ஸ்டாண்ட்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக உட்கார முடியுது ரைடரை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நமக்கு சீட்டுமே வந்து இப்படி ஃப்ளாட்டாக வந்து இல்லை, கொஞ்சம் இப்படி கர்வியாக தான் வந்துருக்கு. ப்ளஸ் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்பாஞ்ச் அதிகமாக வருது. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ரைட்டுக்கு நம்மளுடைய பேக்குக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு கர்வியாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இப்படி ப்ராடாக வரதுனால ரைடருக்கு நல்ல கம்ஃபர்ட் வந்து இருக்குது. பட் பில்லியன் அப்படிங்கிறப்ப பில்லியனுமே நான் வந்து பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா என்னடா இவ்வளோ தான் இருக்குது பில்லியனுக்கு, இதுக்குள்ளே எப்படி உட்காருறது அப்படின்னு யோசித்தேன். ப்ளஸ் வந்து கிராப் ரயில் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பில்லியனுக்கு இந்த ஸ்பேஸும் நமக்கு வந்து யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நம்மளுடைய பேக் போய் இங்கே போகிறதில்ல. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறதுனால இவ்வளோ ஸ்பேஸ் வந்து பில்லியனுக்கு வருது. ஓரளவு ஓகே தான். ஸோ ஒரு சிட்டி ரைடிங் பொறுத்த வரைக்கும் ஒரு 2 பேர் டெய்லி நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஜாபில் இருக்கீங்க, 2 பேர் ஃபுல்லாகவே நீங்கள் ட்ராவல் பண்ணால் கூட உங்களுக்கு பெருசாக வந்து இடம் பத்தாமல் இடிச்சுக்கிட்டு உட்காரணுங்கிற தேவையெல்லாம் இருக்காது. பில்லியனுக்கும் ஓரளவுக்கு வந்து சீட்டிங் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. கிராப் ரயிலும் நமக்கு வந்து ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதுவுமே வந்து ஒரு ஹெட்லைட்டுக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு வந்து நீட்டாக ஒரு ஸ்போர்ட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் எப்படி வந்து ஹெட்லைட் வந்து நல்லா கொடுத்துருந்தாங்களோ அதுக்கேற்ற மாதிரியே டெயில் லைட்டும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஷார்ப்பாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டெயில் லைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு 2 சைடுமே வந்து வருது. ஒரு பார்ட்டிஷன் 2 சைடும் பிரித்து ரெண்டு சைடும் வந்து கொடுக்குறாங்க. அதுவுமே பார்க்க வந்து நமக்கு வந்து நல்லா இருக்குது. அதே மாதிரி ரியரில் பார்த்திங்க அப்படின்னா ஏதோ பைக்கில் வர மாதிரி தனியாக மட்கார்டு எடுத்து ஒரு ரியர் லுக்கு ஃப்ரண்ட் லுக்கு எப்படி அக்ரெசிவாக இருக்கோ அதே மாதிரி ரியர் லுக்கை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மட்கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லையுமே நமக்கு வந்து 90/90 செக்ஷன் தான் டயரு, ரியர்லையுமே 90/90 செக்ஷன். ரியர்லையுமே நமக்கு வந்து பெட்டல் டிஸ்க் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து நமக்கு டிஸ்க் வருது. ஏன்னா இது வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் வெஹிக்கிள் தான், நல்லா ஸ்பீடாக நம்ம வந்து போகலாம். அதுக்கேற்ற மாதிரி வந்து சேஃப்டிக்காக டிஸ்க் கொடுக்குறாங்க. அதேமாதிரி ரியரில் பார்த்தீங்கன்னா மோனோஷாக் வந்து வருது. ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் வந்து வருது, ரியரில் மோனோஷாக் வருது. ஸோ ஒரு நார்மல் பெட்ரோல் ஸ்கூட்டர் மாதிரி இல்லாமல் அந்த ஷாக் அப்சார்பரும் சைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பெருசாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து சிட்டியில் இனிமேல் அடுத்து நம்ம ரைட் பண்ணும்போது எப்படி இருக்குது கம்ஃபர்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி நமக்கு வந்து சாரி கார்டும் வந்து வரும். ஸோ இது நமக்கு வந்து இப்போ டெஸ்ட் ரைக்காக இந்த வெஹிக்கிள் கொடுத்ததுனால இதில் நமக்கு வந்து சாரி கார்டு வந்து ஃபுட் ரெஸ்ட் வந்து இல்லை, லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் இல்லை. பட் கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் வந்து வரும். ஸோ லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் வந்தாலுமே மேபி ஒரு லேடிஸ் வந்து சுடிதார் போட்டிருக்காங்க, ஷால்லாம் மாட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு வந்து சாரி கார்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூட ஒரு நல்லா வைக்கணுமேங்கிறதுக்காக கொடுக்கல. ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஃபுட் ரெஸ்ட் வந்துடும். ஸோ உங்கள் கால் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த மட்கார்டை தாண்டி சாரி உள்ளே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சேஃப்டிக்காக சாரி கார்டும் வருது. அடுத்து வந்து ஒரு ஸ்கூட்டர் வாங்க போகிறோம் அப்படின்னா எல்லாரும் எதிர்பார்க்குற விஷயம் வந்து பூட் ஸ்பேஸ் வந்து இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஜென்ரலாக எலக்ட்ரிக் வண்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பூட் ஸ்பேஸ் வந்து கம்மியாக தான் கொடுக்குறாங்க. பட் சிம்பிள் பார்த்திங்க அப்படின்னா அந்த சிம்பிள் 1 ஸ்கூட்டரில் வந்து நமக்கு 30 லிட்டர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பேட்டரி பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸ்டு பேட்டரி, போர்ட்டபிள் பேட்டரி ரெண்டுமே கொடுக்குறாங்க. ப்ளஸ் நமக்கு ஸ்பேஸும் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு 30 லிட்டர் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம சார்ஜர் இதிலே வச்சுக்கலாம். சார்ஜர் வச்சதை தாண்டி நிறையா ஸ்பேஸ் வந்து இருக்குது, நிறைய திங்ஸ் வந்து வச்சுக்க முடியும். ஸோ இங்கே வந்து நமக்கு பூட் லைட்டும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா உள்ளே வந்து நமக்கு இதில் பாக்ஸ்லேயே வந்து நமக்கு வந்து யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட், ஒரு எமர்ஜென்சி டைமில் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடு ஒரு ஓபிடி இன்னொரு போர்ட் இருக்குது. பட் இது வந்து சர்வீஸ் டீம் வந்து வெஹிக்கிள் எதுவும் ப்ராப்ளமாக என்ன அப்படிங்கிற டயக்னாஸ் பண்ணுறதுக்காக அங்கே ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம வந்து பேட்டரி பற்றி வந்து பார்ப்போம். பேட்டரி பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு வந்து கம்பைண்ட்னா நமக்கு வந்து ஃபிக்ஸ்டு பேட்டரி இருக்குது, போர்ட்டபுளும் இருக்குது. ஃபிக்ஸ்டு பேட்டரி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃப்ளோர் போர்டு ஏரியாவில் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபிக்ஸ்டு பேட்டரியோட கெப்பாசிட்டி 3.7 கிலோவாட் வந்து வரும். போர்ட்டபுள் பேட்டரி 1.3 கிலோவாட் வந்து வரும். கம்பைண்டு பார்த்திங்க அப்படின்னா 5 கிலோவாட்டு. இப்போ இதில் வந்து நமக்கு போர்ட்டபுள் பேட்டரி பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 10 kg தான். ஸோ
ஸோ ஈஸியாக நம்ம ஒரு லேடிஸ் கூட வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம், திரும்ப இன்சர்ட் வந்து பண்ணலாம். ஸோ 10 kg வந்து வரும். ஸோ நமக்கு வந்து தனித்தனியாக சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னா அப்படிலாம் இல்லை. நம்ம வந்து ஜஸ்ட்டு போர்ட்டபுள் பேட்டரியும் உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம டேரெக்டாக வந்து சார்ஜ் போடலாம். ஸோ நீங்கள் சார்ஜர் வந்து பார்த்துருப்பீங்க, இங்கே தான் நமக்கு சார்ஜிங் போர்ட் வந்துருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஃபிக்ஸ்டு பேட்டரி ஃபுல் சார்ஜ் ஆயிரும். ஃபிக்ஸ்டு பேட்டரி ஃபுல் சார்ஜ் ஆன பிறகு தான் நமக்கு வந்து போர்ட்டபுள் பேட்டரி வந்து ஃபுல் சார்ஜ் ஆகும். 0லேருந்து 80% வரைக்கும் சார்ஜ் ஆகிறதுக்கு 6 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வந்து வருமே, நம்ம வந்து ஃபிக்ஸ்டு பேட்டரியில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது, போர்ட்டபுள் பேட்டரியில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது, எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வந்து வரும். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டிஸ்பிளேலே வந்து தனித்தனியாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். நான் காட்டுறேன். ஸோ டிஸ்பிளேலே பார்த்தீங்க அப்படின்னா மை வெஹிக்கிள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் வந்து நமக்கு வந்து சார்ஜ் தனித்தனியாக வந்து காட்டும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெயின் நமக்கு வந்து ஃபிக்ஸ்டு பேட்டரி தான் சார்ஜ் ஆகும், அதுக்கப்புறம் தான் போர்ட்டபுள் பேட்டரி சார்ஜ் ஆகும். அதுமாதிரி சார்ஜ் குறையிறதும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மெயின் பேட்டரி வந்து ஃபுல்லாக வந்து குறையும். ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம ஓட்டின பிறகு 43% வந்து மெயின் பேட்டரியில் வந்து இருக்குது. போர்ட்டபுள் பேட்டரி பொறுத்த வரைக்கும் 100% வந்து இருக்குது. ஸோ அந்த டீட்டெயில் வந்து நம்ம டிஸ்பிளேலே பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து மோட்டார் பொறுத்த வரைக்கும் வந்து நாமினல் பவர் பார்த்தீங்கன்னா 4.5 கிலோவாட் வந்து வரும். பீக் பவர் வந்து 8.5 கிலோவாட் வந்து கொடுக்குறாங்க. டாப் ஸ்பீட் வந்து 105 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து போகும்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம வந்து ரைட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரைடிங்கில் நம்ம வந்து ஒரு விஷயமாக வந்து டெஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா வந்து நமக்கு ரிவர்ஸ் மோடு தனியாக கொடுத்துருக்காங்க, ரிவர்ஸ் இல்லாமல் இவங்க வந்து 4 மோட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஒரு மோடில் எவ்வளோ ஸ்பீடு போகுது, எப்படி பிக்கப் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுவோம். அதேமாதிரி இவங்களுடைய மோட்டார் பொறுத்த வரைக்கும் வந்து 100% வந்து இன்னோஸ்லேயே அவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து சிம்பிள் ஸ்டாஃப்ஸ் கிட்ட நம்ம வந்து பேசும்போது அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ நாங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிசைன் பண்ணி ஸோ எல்லாமே நாங்கள் பண்ணதுனால தான் 8 வருஷம் வரைக்கும் நாங்கள் வந்து வாரண்ட்டி வந்து கொடுக்குறோம். அதேமாதிரி ஸ்பேர்ஸோட அவைலபிலிட்டி வந்து இருக்கும். ஒரு வேளை வாங்கிட்டோம், ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா கூட உடனுக்குடனே எங்களால் வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்க முடியும். எதுவும் ப்ராப்ளம்னா சர்வீஸ் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அதனால தான் நாங்கள் 8 வருஷம் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நம்ம வந்து கன்சோல் பற்றி வந்து பார்த்துருவோம். ஏன்னா கன்சோல் பொறுத்த வரைக்கும் வந்து 7 இன்ச்சில் கொடுக்குறாங்க, TFT கொடுக்குறாங்க, டச் ஸ்க்ரீன் வசதியோடு கொடுக்குறாங்க, நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் வந்து டீட்டெயிலாக வந்து காட்டுறேன். இன்டர்ஃபேஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். நடுவில் வந்து 0 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து ஸ்பீடோமீட்டர். ஸோ ஸ்பீடோமீட்டர் பக்கத்திலே நமக்கு வந்து சார்ஜ் பர்சன்டேஜ் வந்து காட்டுது. கீழே வந்து ஓடோமீட்டர் வந்து காட்டுது. அது கீழே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள், எக்கோ, RDSன்னு இருக்குது. ஸோ இதுதான் வந்து ரைடிங் மோட்ஸு. வரைக்கும் நமக்கு வந்து ஜாய்ஸ்டிக் டைப்பில் வந்து ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. அதில் M+ இருக்குது, M- இருக்குது. ஸோ M+ பண்ணோம் அப்படின்னா அடுத்த ரைட் மோடு வந்து மாறுது. ஸோ அடுத்த மோடு பார்த்திங்கன்னா டேஷ் மோடு. ஃபைனல் மோடு தான் வந்து சோனிக் மோடு. சோனிக் மோடை பொறுத்த வரைக்கும் அதில் தான் நம்ம வந்து டாப் ஸ்பீடு வந்து போக முடியும். ஸோ 4 மோட்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு வேளை சைட் ஸ்டாண்ட் வந்து நம்ம வந்து எடுத்து விடலாம் அப்படின்னா அதற்கான இண்டிகேஷனும் நமக்கு வந்து டிஸ்பிளேலே காட்டும். ஸோ இப்போ நான் சைட் ஸ்டாண்ட் எடுத்து விட்டேன். ஸோ மேலே பார்த்திங்க அப்படின்னா ஆன் அப்படின்னு சொல்லிட்டு வருது பாருங்கள். அதேமாதிரி மேலே பார்த்திங்க அப்படின்னா மோட்டார் ஆஃப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இவங்க ஸ்விட்சை பொறுத்த வரைக்கும் வந்து கில் ஸ்விட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஆஃப் மோடு. நம்ம வந்து கில் ஸ்விட்சை ஆஃபில் வந்து வச்சுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நடுவில் ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ இது வந்து இப்போயுமே மோட்டார் வந்து ஆஃபில் தான் இருக்கும். திரும்ப 2வது முறை பிரேக்கை பிடிச்சிட்டு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் மோட்டார் வந்து ஆன் ஆகும். ஸோ மோட்டார் ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து டிஸ்பிளேலே வந்து காட்டும் மோட்டார் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஒரு குழந்தெல்லாம் முன்னாடி நிற்கிது, இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம வந்து கில் ஸ்விட்ச் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சேஃப்டி பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபீச்சர் கொடுக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் ஒன்று வந்து காட்டுது. ஸோ நம்ம மொபைல் ஃபோனை வந்து பேர் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வருது, எதுவும் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா அதில் வந்து நம்ம வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இனிஷியலாக வரக்கூடிய இன்டர்ஃபேஸ் வந்து இதுதான். இதில் வந்து நமக்கு அந்த ட்ரிப்பு எவ்வளோ போயிருக்கோம், ஓடோமீட்டர் எவ்வளோ போயிருக்கோம், ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு வந்து காட்டுது. அடுத்து உள்ளே போனோம் அப்படின்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா பீன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து பார்க்கிங் அசிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு சவுண்டு கேட்குது பார்த்திங்க அப்படின்னா, ஸோ வண்டி ஓட்டிகிட்ருக்கோம், இல்லை ஏதோ ஒரு சேரில் ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா ஸ்லோவாக வந்து மூவ் ஆகும். இப்போ நார்மலாக இந்த மோடு இல்லை அப்படின்னா என்ன ஆகுனா, நீங்கள் அக்ஸலரேஷன் கொடுத்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக அது வந்து மூவ் ஆகும். அப்போ அந்த மாதிரி போகிறப்ப நம்ம கீழே விழுக வாய்ப்பு இருக்குது, சேர் அடிக்க வாய்ப்பு இருக்குது. லைட்டாக மட்டும் நமக்கு வந்து மூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த பார்க்கிங் அசிஸ்ட் போட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். வேகமாக போகுது, அதிகபட்சம் ஒரு 3 கிலோமீட்டர் வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா வேகம் வந்து இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு மேலே இருக்க அந்த எக்ஸ் சிம்பலை வந்து ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மோடு கேன்சல் ஆகிடும். டீட்டெயில்ஸை வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இதில் வந்து ஓனர்ஷிப்னு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில் வருது. ஸோ இதில் வந்து டிரைவிங் லைசன்ஸு, RC புக்கு ப்ளஸ் வந்து இன்சூரன்ஸு. ஸோ இந்த 3 டீட்டெயிலும் வந்து நம்ம வந்து மொபைல் ஆப்பில் வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம டிஸ்பிளேலே வந்து பார்க்க முடியும். ஒரு போலீஸே காட்டுறாங்க, ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம எல்லாமே வந்து நம்ம சாஃப்ட் காப்பியாக நம்ம வந்து காட்ட முடியும். அடுத்து வந்து மை வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மை வெஹிக்கிள் ஆப்ஷன் தான் இதில் வந்து ஃப்ரண்ட்டு ப்ளஸ் வந்து ரியர் 2 டிஸ்க்லையுமே வந்து எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்க முடியும். ஸோ அந்த மோர் இன்ஃபோ நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ ப்ரெஷர் இருக்குங்கிறத நமக்கு வந்து காட்டும். ஸோ ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ 30 PSI இருக்குது, ரியர் வந்து 32 PSI வந்து இருக்குது, நார்மலாக வந்துருக்கு. ஒருவேளை நமக்கு வந்து PSI வந்து நமக்கு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த லோவில் இருந்துச்சு அப்படின்னா எல்லோ, ப்ளஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னா ரெட்டில் வந்து நமக்கு வந்து இங்கே காட்டும். ஸோ
ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக இருக்கிறதுனால நமக்கு வந்து எல்லோவோ இல்லை ரெட்டோ காட்டலை. ஒருவேளை ரொம்ப கம்மியாக வச்சுருந்தோம்னா ரெட்டில் வந்து காட்டும். ஸோ நம்ம இப்போ வந்து செக் பண்ணி எவ்வளோ ப்ரெஷர் இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். அதேமாதிரி பேட்டரியோட பர்சன்டேஜும் நமக்கு வந்து காட்டுது. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நம்ம பிரைட்னஸாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளே அதை வந்து பண்ணிக்கலாம். ஆட்டோ பிரைட்னஸ் ஆப்ஷனும் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4 தீம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இந்த கஸ்டமைஸுங்கிற ஆப்ஷனில் நமக்கு வந்து ரெட் கலரில் இருக்குது. நமக்கு ரெட் வேணால் ப்ளூ வேணும்னா நம்ம வந்து ப்ளூ வச்சுக்கலாம், இல்லை க்ரீன் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அதை வந்து அந்த கலர் மாறுற கலர் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி வந்து மாற்றி வச்சுக்க முடியும். அடுத்து வந்து கனெக்டிவிட்டி. ஸோ கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மொபைல் டிவைஸை வந்து நம்ம வந்து பேர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே ரைட் சைடில் இருக்க 3 ஆப்ஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்து காட்டும். ஒரு கால் வந்திருக்கு இல்லை மெசேஜ் வந்திருக்குன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்து காட்டும். அதேமாரி இன்கமிங் கால் வருது அப்படின்னா நம்ம ஜஸ்ட் இந்த ஜாய்ஸ்டிக் பட்டன்ஸை யூஸ் பண்ணி காலை வந்து நம்ம அட்டன் பண்ணலாம், இல்லை கட் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம வந்து ப்ளூடூத் ஹெட்செட் மூலமாக வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கேயே நம்ம வந்து மியூசிக் வந்து மாற்றிக்க முடியும். மியூசிக்கோட வால்யூம் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். மியூசிக்கை வந்து பாஸ் பண்ணலாம், மாற்றிக்கவும் முடியலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எமர்ஜென்சி கான்டாக்ட் டீட்டெயில் நம்பர்ஸ்லாம் வந்து சில நம்பர்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். அடுத்த ஃபைனல் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் இன்ஃபோன் கொடுக்குறாங்க. ஒருவேளை ஃபியூச்சரில் நீங்கள் வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க, ஒரு 6 மாதம் கழிச்சு ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த டிஸ்பிளே மூலமாகவே நீங்கள் வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீச்சரும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்து ப்ராப்பராக கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தாச்சுங்க. அடுத்து என்ன ரைடு தான். நானும் ரொம்ப நேரமாக அதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அடுத்து நம்ம வந்து ரைட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ரைடு போயிட்டு வந்து அதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். ரைடு கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. செம்மையாக இருந்துச்சு. செம்ம பிக்கப்பு, செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஓட்டினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிலோமீட்டர் வந்து ஓட்டியிருப்பேன். பெங்களூர் டிராஃபிக் தான். ஸோ ஒரு விஷயத்தை உங்களுக்கு வந்து காமிச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். பட் வந்து ஒரு 100 வரைக்கும் தான் என்னால் வந்து போக முடிஞ்சுது. ஏன்னா வந்து 4 மோட்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ ஃபஸ்ட்டு மோடு வந்து எக்கானமி மோடு. எக்கானமி மோடில் போகிறப்ப நமக்கு வந்து 50 வரைக்கும் வந்து போகுதுங்க. 50, 51 அதோட வந்து நமக்கு வந்து கட் ஆஃப் ஆகுது பவர். ஸோ ரெண்டாவது மோடு வந்து ரைட் மோடு. ரைட் மோடு பொறுத்த வரைக்கும் வந்து 70 வரைக்கும் வந்து போகுது. அடுத்து டேஷ் வந்து 90 வரைக்கும் போகுது. பெரும்பாலும் இந்த டிராஃபிக்கில் நான் ஓட்டின வரைக்கும் 70 ஓகே தான். ஒருவேளை ஏதோ ஒரு இடத்துல ஓவர்டேக் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து டேஷ் மோடு வந்து மாற்றலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் மோடு வந்து சோனிக் மோடு. ஸோ சோனிக் மோடில் தான் நான் வந்து ஃபுல் ஸ்பீடை காமிக்கலாம். ஏன்னா அவங்க வந்து 105 சொன்னாங்க. ஜென்ரலாக எலக்ட்ரிக் வண்டி அப்படிங்கிறப்ப அவங்க 105 சொன்னாங்கன்னா 110 வரைக்கும் போக முடியும். சரி, இந்த வண்டி அந்த மாதிரி போகுதா அப்படின்னு செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தப்ப என்னால் இந்த டிராஃபிக்கில் ஓட்டுறப்ப ஒரு அதிகபட்சம் 100 கிலோமீட்டர் வரைக்கும் தான் வந்து ரீச் பண்ண முடிஞ்சுது. ஸோ அந்த டாப் ஸ்பீடு போக முடியல. ஸோ நான் ஓட்டின வரைக்கும் 100 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து போகினேன். அதில் வந்து நம்ம வந்து மொதல் 2 மோடே போதுங்க. சிட்டி நீங்கள் ஒரு சென்னையில் இருக்கீங்க, ஒரு கோயம்புத்தூர் அந்த மாதிரி ஏரியாக்களில் இருந்தீங்கன்னா மொதல் 2 மோடே வந்து போதும். இல்லை நீங்கள் வந்து ஒரு ஹைவேஸ்லாம் போனீங்க அப்படின்னா கடைசி 2 மோடு வந்து உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ 4 மோடில் வந்து நமக்கு வந்து அந்த கடைசி 2 மோடில் தான் வந்து நல்ல பிக்கப் இருக்குது. அதுவும் அந்த சோனிக் மோடை பொறுத்த வரைக்கும் வந்து எடுத்தோடனே செம்ம பிக்கப். ஒரு பெட்ரோல் ஸ்கூட்டரை விட வந்து நல்லா இருக்குது, பயங்கரமாக இருக்குது பிக்கப். அதனால் வந்து ஒரு பசங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஃபேமிலி மேன்லாம் வந்து வாங்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். ஃபேமிலி மேனுக்கு மொதல் 2 மோடே போதுங்க. பசங்களுக்கு கடைசி 2 மோடு, ஃபேமிலி மேனுக்கு மொதல் 2 மோடு. ஸோ நல்ல ஸ்பீடு, நல்ல பிக்கப், நல்லா இருக்குது. அதேமாதிரி நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி சீட்டை பார்க்குறப்ப சின்னதாக எனக்கு தெரிஞ்சுது. கால் வைக்கிற ஃப்ளோர் போர்டு ஏரியாவும் வந்து ரொம்ப காம்பாக்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆனிச்சு எனக்கு. பட் ஓட்டும் போது முன்னாடியே நான் சொன்ன மாதிரி பெருசாக தெரியல. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா என்னால் காலை வந்து வைக்க முடியுது. கிட்டத்தட்ட இப்படியே இந்த பொசிஷனில் வச்சு தான் நான் வந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். ஸோ கால் வலிலாம் வந்து வரல. நல்லா கம்ஃபர்டபுளாகவே நம்மளால் வந்து வச்சுக்க முடியுது. சீட்டுமே வந்து நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஏன்னா வந்து சீட்டை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே நம்ம வந்து சொல்லி ஆகணும், குஷன் வந்து நல்லா இருக்குது, நல்லா ப்ராடாக இருக்குது. ரைடருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கம்ஃபர்ட்டுங்க. நம்ம பில்லியன் உட்காந்தாலுமே எனக்கு வந்து இடம் நல்லா இருந்துச்சு. என்னை வந்து நான் பில்லியனையுமே உட்கார வச்சு ட்ரை பண்ணேன். அவர் ரொம்ப என்னை இடிச்சிட்டு இருக்கிற மாதிரிலாம் இல்லை. நல்ல அவரும் உட்காந்துருக்காரு, நானும் உட்காந்துருக்கேன். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. பட் நல்லா ஓட்டுறதுக்கு, நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்துருக்கு. அதே மாதிரி இந்த வண்டியோட வீல் பேஸ் வந்து கம்மி தான் நமக்கு. பட் வீல் பேஸ் கம்மியாக இருந்தாலுமே நல்லா ஒரு டக்குன்னு அடித்து நம்ம வந்து ஓவர்டேக் பண்ணி வந்து போகலாம். ஒரு காலேஜ் பையெல்லாம் வாங்கினோன்னா நல்லா என்ஜாய் பண்ணி வந்து போகலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து சல்லு புல்லு நம்மளால் வந்து திருப்ப முடியுது, சூப்பராக வந்து போக முடியுது. ஸோ உட்காரத்துக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்ல ஸ்பீடும் வந்து வண்டி போகுது. பட் ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, சில பேருக்கு அது கஷ்டமாக இருக்கலாம். என்னென்னா சீட்டோட ஹைட் வந்து கொஞ்சம் அதிகங்க. நார்மலாக ஒரு ஸ்கூட்டர்ஸ் அப்படிங்கிறப்ப ஒரு ஆவரேஜாக 765, 770 அந்த மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க. 796 mm வந்து சீட்டோட ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் உட்காந்துருக்கேன், நான்லாம் 6 அடிட்ட ஹைட்டு வந்து இருப்பேன். ஸோ என்னோடய ஹைட்டுக்கே வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக காலை வைக்க முடியல. அதுவும் வந்து ஃப்ரண்ட்லலாம் ஏறி உட்காந்துருக்க பார்த்தீங்கன்னா என்னால் வந்து
ரிலாக்ஸ்டாக காலை வைக்க முடியல. ஓரளவு ஓகே, என் ஹைட்டுக்கு நான் மேனேஜ் பண்ணிடுவேன். ஒரு பம்பர் டு பம்பர் டிராஃபிக் மாதிரி இடங்கள்ல எனக்கே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 5.5 அடி அதுக்கு கீழெலாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களால் டிராஃபிக்கில் காலை ஊனி பைக்கில் வந்து பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம். ஏன்னா இந்த வண்டியோட வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு 134 கிலோ வந்து வரும். ஜென்ரலாக எலக்ட்ரிக் வண்டி பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்பீடாக போகிற ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற வண்டி கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு ஹைவேஸில் ஒரு 80க்கு மேலெலாம் நீங்கள் வந்து போகும்போது உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி வந்து இருக்கும். ஸோ இந்த வண்டியில் நான் 100 கிலோமீட்டர் வரைக்கும் போயிருக்கேன். ஸோ எனக்கு வந்து பெருசாக வைப்ரேஷன்ஸ் இல்லை. EV அப்படிங்கிறப்ப வைப்ரேஷன்ஸ் இருக்காது. பட் இதில் டாப் ஸ்பீடில் கூட வந்து நமக்கு வந்து ஒரு 90+ கூட எனக்கு வந்து வைப்ரேஷன் பெருசாக தெரியல. எந்த இடத்துலையும் கண்ட்ரோலை மீறி போகலை. ஒரு 100 வரைக்குமே நான் ரீச் பண்ண வரைக்குமே முழுக்க என் கண்ட்ரோலில் தான் வந்து வண்டி இருந்துச்சு. அதேமாதிரி 134 கிலோங்கிறது நமக்கு ஓட்டும்போது வந்து தெரியல. அவ்வளோ வெயிட்டாக இருந்தாலுமே இது வந்து பர்ஃபார்மன்ஸும் வந்து குறையலை. ஸோ வண்டி நல்லா இருக்குது. அதேமாதிரி பிள்ளையை உட்கார வச்சு நான் வந்து ஒரு 80-90ல் போகிறப்ப ஸ்பீடு வந்து எனக்கு வந்து பெருசாக சில வண்டிகளில் வந்து 2 பேர் போகிறப்ப ஸ்பீடு வந்து குறையும். பட் இதில் சிம்பிள் ஒன்றில் அந்த மாதிரி ப்ராப்ளமும் இல்லை. நல்லா ஸ்பீடாக போகுது. மெயினாக பிரேக்கிங், நம்ம பிரேக்கிங் பற்றியும் சொல்லி ஆகணும். பிரேக்கிங் நல்ல எஃபெக்டிவாக வந்து சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. 80ல் போய் நம்ம வந்து பிரேக் அடிக்கும் போது கூட நமக்கு வந்து அடித்தோடனே பக்கத்திலே வெஹிக்கிள் வந்து நிற்கிது. அந்த ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் ரொம்ப தள்ளி போகாமல் அடித்தோடனே நமக்கு வந்து நிற்கிது. நம்மளால் ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது வெஹிக்கிளை. ஸோ அதனால் வந்து நல்ல ஸ்பீடாக போகுது, நல்ல பிரேக்கிங், நல்ல கண்ட்ரோலும் வந்துருக்கு. 2 பேரும் நம்மளால் வந்து கம்ஃபர்டபுளாக போக முடியுது. மேபி என்ன ஒரு 60-70 கிலோமீட்டர்னு ஒரே சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் வந்து பிள்ளையோட போனீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து மேபி கொஞ்சம் டயர்டாக வந்து ஃபீல் ஆகலாம், கொஞ்சம் கம்ஃபர்ட் இல்லாமல் இருக்கலாம். பட் இந்த ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு சிட்டி ரைடிங்கெல்லாம் 2 பேர் வந்து இந்த வண்டியில் வந்து தாராளமாக நம்ம வந்து போக முடியும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் 164.5 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஆவரேஜ் தான். மேபி இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து கொடுக்கலாம். பட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா சீட்டோட ஹைட்டு இன்னும் அதிகமாக போகும். ஸோ இப்போ இருக்கிறதுக்கே வந்து சீட்டோட ஹைட்டு வந்து 796 mm வந்து போகுது. அதேமாதிரி வெஹிக்கிள் வந்து கொஞ்சம் நாய்ஸாக தான் வந்துருக்கு. ஓட்டும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த சவுண்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னாலே அந்த ஒரு சத்தம் இருக்கும். பட் இருந்தாலும் இப்போ வர வண்டிகள்லாம் நிறையா அதை குறைச்சிட்டாங்க. பட் இவங்களும் சிம்பிளும் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு நாய்ஸ் இல்லாமல் கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா நமக்கு வந்து பெட்டராக வந்திருக்கும். ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ஃபீச்சர்ஸ், ரைட் ரிவ்யூ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டோம். அடுத்து வந்து ஒரு முக்கியமான பாட்டு வாரண்டிக்கு வந்து வருவாங்க. ஸோ வாரண்ட்டி அப்படிங்கிறப்ப தனித்தனியாக நமக்கு வந்து கொடுக்குறாங்க. நமக்கு வந்து சார்ஜர் கொடுக்குறாங்க. போர்ட்டபிள் சார்ஜர் தான் வந்து கொடுக்குறாங்க. சார்ஜருக்கு வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா 3 வருஷம் அப்படி இல்லைனா 20,000 கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்ட்டி வந்து கொடுக்குறாங்க. அடுத்து வெஹிக்கிள் வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா 3 வருஷம் அப்படி இல்லைனா 30,000 கிலோமீட்டர் கொடுக்குறாங்க. வெஹிக்கிள் வாரண்ட்டி அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து மேபி சேசிஸ்லாம் வந்து ஸ்ட்ராங்காக தான் வந்துருக்கும். ஸோ அதுக்கு அந்த வாரண்ட்டி வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அதை தாண்டி மெயினாக ஒரு EV அப்படின்னாலே மோட்டாரு, பேட்டரி இது 2 தானே முக்கியம். ஸோ அது 2க்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டாகவே இது வந்து எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி கிடையாது. ஸ்டாண்டர்டாக வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்ணாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 வருஷம் அப்படி இல்லைனா 60,000 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க. இன்றைக்கி இருக்க EV பிராண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 8 வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எங்கள் ப்ராடக்ட் வந்து இன்னவுஸாக தான் பெரும்பாலும் நாங்கள் வந்து மோட்டார்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்னவுஸாக தான் நாங்கள் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். பேட்டரி அந்த மாதிரி தான். ஸோ அதனால தான் இவ்வளோ வருஷம் வந்து ஸ்ட்ராங்காக நாங்கள் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சிம்பிள் சைட்லேருந்து வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து வீடியோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ இந்த சிம்பிள் ஒன் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பற்றி வந்து ஒரு நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா நல்ல ஸ்பீடு போகுது. 100 கிலோமீட்டருக்கு மேலே 105 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து டாப் ஸ்பீடு வந்து போகுது. ரேஞ்சுமே பார்த்திங்க அப்படின்னா 212ங்கிறது அவங்க வந்து ஒரு சர்டிஃபைட் ரேஞ்ச் வந்து சொல்கிறாங்க. அதில் நம்ம வந்து மோடுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து ரேஞ்ச் வந்து மாறும். அதில் வந்து எக்கோலே போனோம் அப்படின்னா நம்ம வந்து 180+ ரேஞ்ச் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை எப்போதுமே நீங்கள் வந்து சோனிக் மோட்லேயே போகிறீங்க. சோனிக் மோடுங்கிறது தான் டாப் மோடு. அந்த மோடில் போனீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 90 அந்த ரேஞ்சுக்கிட்ட நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம். அப்போ வந்து 90லேருந்து 180 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து ரேஞ்ச் வந்து கிடைக்குது. நல்ல ஸ்பீடு, நல்ல ரேஞ்சு, 2 பேர் கம்ஃபர்டபுளாக போக முடியுது. நல்ல ஒரு ஷார்ப்பாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேல வந்து நல்ல கலர்ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து மாடர்ன் ஃபீச்சர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. சேம் டைம் வந்து நல்ல ஸ்பீடு, நல்ல ரேஞ்சும் வந்து போகுது. 5 விதமான கலர் ஆப்ஷன்ஸில் இந்த சிம்பிள் ஒன்ஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து கிடைக்குது. ப்ரைஸ்னு பார்த்தோன்னா இப்போதைக்கு வந்து தமிழ்நாடு ப்ரைஸ் வந்து அப்டேட் பண்ணலை. பெங்களூர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த வெஹிக்கிளை வந்து வெறும் சிங்கிள் பேட்டரியோட வந்து வாங்கலாம். ஃபிக்ஸ்ட் பேட்டரி மட்டும் அதோட வச்சு நம்ம வந்து வாங்கலாம். அந்த மாதிரி சிங்கிள் பேட்டரி செட்டப்போட வாங்கணும் அப்படின்னா 1,46,000 வரும் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். இல்லை 2 பேட்டரி டுவல் பேட்டரி செட்டப்போட 5 கிலோவாட் பேட்டரி ஆப்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னா 1,66,000. நான் சொல்கிறது வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். மேபி அடுத்த ஃபியூச்சரில் அவங்க வந்து தமிழ்நாடு ப்ரைஸ் வந்து அப்டேட் பண்ணோன்னா நாங்களும் வந்து அப்டேட் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோட திரும்ப வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.